பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதவி விலகிவிட்டு மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவரது இல்லம் முன்பு ஐக்கிய ஜனதா தள தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, நிலவரம். சிவரஞ்சனி, சரியாக 11:30 மணிக்கு பீகார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஜேடியு தொண்டர்கள் தற்பொழுது பட்னாவில் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய முதல்வர், மிக முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதல்வர் நிதிஷ்குமாருடைய இல்லத்திற்குள் செல்வதற்கான அனுமதியும் அவர்கள் அந்த வழியை மறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமாருடைய இல்லத்திற்கு வெளியே இந்த போராட்டம் என்பது இன்று காலை முதலேயே நடைபெற்று வரும் நிலையில் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் என்பதும் காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக நிதிஷ்குமார் பதவி விலகக்கூடாது, அவருடைய பெயரை கூறிதான் கடந்த தேர்தலில் வாக்குகள் என்பது ஒவ்வொரு ஊராக சென்று சேகரித்தும் தற்பொழுது அவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வது ஏற்புடையது அல்ல, மேலும் பாஜகவிற்கு முதல்வர் பொறுப்பை வழங்கக்கூடாது என்ற ஒரு கோஷங்களை எழுப்பியும் அவர்கள் கடுமையான ஒரு போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டு வருவது நம்மால் காட்சிகள் பார்க்க முடியும். நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் நிதிஷ்குமாருடைய இல்லத்திற்கு வெளியே பதாகைகளையும் நிதிஷ்குமாருடைய உருவ படத்தையும் கையில் வைத்து கோஷங்களை எழுப்பி அந்த போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடியுது. 11:30 மணிக்கு அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பங்கேற்பார் என்று கூறப்பட்ட நிலையில்தான் இந்த ஒரு போராட்டம் என்பது பட்னாவில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.